ஓம் மகா கணபதியை போற்றி. ஓம் நம சிவாய. இந்த பதிவில் நம்ம வல்லராஜ சுவாமிகள் அருளிய திருவருட்பா மகாதேவ மாலையில் இருக்கின்ற 54வது பாடல். மிக உன்னதமான பாடல். சிவபரம்பொருளை யாராலும் அளக்க முடியாது என்பதையும் அவருடைய பெருமையை நினைத்து நினைத்து நாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்தையும் இந்த பாடல் மூலமாக மிக தெளிவாக வல்லராஜ சுவாமிகள் நமக்கு கொடுத்திருக்கார். பாடலை பார்ப்போம். பேராய அண்டங்கள் பலவும் பிண்ட பேதங்கள் பற்பலவும் பிண்டாண்டத்தின் வாராய பல பொருளும் கடலும் மண்ணும் மலையுலவும் கடல் உலவும் மணலும் வானும் ஊராத வான்மீனும் அணுவும் மற்றை உள்ளனவும் அலந்திடலாம். ஓஹோ, உன்னை ஆறாலும் அளப்பரிது என்று அனந்த வேதம் அறைந்து இழைக்க அதிதூரமாகும் தேவே. அண்டத்தில் ஆரம்பித்து அணு வரைக்கும் சொல்லியிருக்கார், வரிசைப்படுத்தியிருக்கார். பேராய அண்டங்கள் பலவும். அண்டங்கள் பல பல நிறைய அண்டங்கள் இருக்கு. அந்த அண்டங்கள்லாம் மிக மிக பெரியவை, அதுவும் நமக்கு தெரியும். அதுதான் பேராய அண்டங்கள் பலவும். அண்டமாச்சு. அடுத்தது பிண்டம். பிண்டங்களும் நிறைய இருக்கு, அதில் நிறைய பேதங்கள் இருக்கு, நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இது எல்லாமும் அதுதான் பிண்ட பிண்ட பேதங்கள் பற்பலவும். அடுத்தது பிண்டாண்டத்தின் வாராய பல பொருளும். இந்த பிண்டத்திலும் அண்டத்திலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்டம் முதல் பிண்டம் வரை இது ஒரு மிகப்பெரிய இடம், பிரபஞ்சம், உலகம். இதில் இருக்கிற அத்தனை பொருள்களும் பிண்டாண்டத்தின் வாராய பல பொருளும். கடலும், நிறைய கடல்கள், மண்ணும் பூமி, மலை உலவும். அந்த பூமியில் இருக்கின்ற மலை, அந்த மலையில வளம் இருக்கு இல்லையா, நிறைய பொருள்கள் இருக்கு இல்லையா, அதான் மலை உலவும். மலையில் இருக்கின்ற அத்தனை பொருள்களும். கடல் உலவும். கடல் சொல்லி ஆயிடுத்து. கடலுக்கு இருக்கின்ற பொருள், கடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த கடல் வளம், அதில் இருக்கிற எல்லா பொருள்களும் கடல் உலவும். மணலும். மணல் எவ்வளவு மணல் இருக்கு, நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளவு மணல் இருக்கு. மணலும். வானும், வானம். அடுத்தது ஊராத வான்மீனும். வானத்தில் இருக்கின்ற அந்த விண்மீன்கள், நட்சத்திர கூட்டங்கள். ஏன் அதை ஊராத வான்மீன் சொல்றாரு? அது என்ன தண்ணியா இருக்கு, தண்ணியில நீந்த போகுது? அது இல்லை இல்லையா. ஆகவே அது ஊராத வான்மீனும். அணுவும். மிக மிகச் சிறியது. அண்டம் மிகப்பெரியது, அணு மிகச்சிறியது. மிகப்பெரிய அண்டத்திலிருந்து மிகச்சிறிய அணு வரைக்கும் இடைப்பட்ட எல்லா பொருட்களையும் இப்போ சொல்லிட்டு வரிசையாக சொல்லிட்டு வந்துட்டார். இது மட்டும் இல்லை, மற்றை உள்ளனவும். இது போக வேற என்னென்ன பொருள்கள் இருக்கோ அத்தனை பொருள்களையும். அப்படின்னா அண்டத்திலிருந்து அணு வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அத்தனை பொருள்களையும் அளந்திடலாம். அளக்கணும் நம்ம முயற்சி பண்ணோம்னா அளந்திடலாம். ஓஹோ, ஓ பரம்பொருளே, சிவபெருமானே, உன்னை ஆறாலும் அளப்பரிது. உங்களை யாராலும் அளக்க முடியாது, அது முடிகிற காரியமே கிடையாது, அது நடக்காது. யார் சொல்றது இதை என்று அனந்த வேதம் அறைந்து இழைக்க. இந்த வேதங்கள் இறைவனை, பரம்பொருளை அறிய முயற்சி செய்து, காண முயற்சி செய்து, அளக்க முயற்சி செய்து, அவைகளுக்கு தெரிந்த எல்லா மந்திரங்களையும் ஓதி 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 முடிவில் அவைகளால் காண முடியவில்லை, இழைத்தன. இதை தான் நம்ம சிவபுராணத்தோட பார்க்குறோம். மாணிக்கவாசகர் சொல்றது என்ன சொல்றாரு? அவர் ஐயா என வேதங்கள் ஆழ்ந்து அகட நுண்ணியனேன்னு சொல்றார். ஆக வேதங்களால் பரம்பொருளை அறிய முடியவில்லை. ஏன்? நம்மோட பிரம்மா விஷ்ணுவால் கூட அறிய முடியவில்லை இல்லை, அதுதானே புராண கதை, நம்ம எல்லாம் தெரிஞ்சது தானே. ஆக சிவபரம்பொருளை யாராலும் அளக்க முடியாது. இந்த அளக்கிறதுன்னு பார்த்தாலே என்ன ஆயிடுது? அது ஒரு அறிவுபூர்வமான விஷயம் ஆயிடுது. அறிவை கொண்டு பரம்பொருளை நம்மால் அடைய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அன்பை கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வேதங்களை கொண்டுதான் நம்ம எல்லோரும் இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்கின்றோம். அந்த மந்திரங்களை ஓதி முயற்சி செய்கின்றோம். அது வேதங்களாகவும் இருக்கலாம், திருமுறைகளாகவும் இருக்கலாம், எல்லாமே வேதம்தான். அதை கொண்டு முயற்சி செய்கின்றோம். ஆனால் அந்த வேதங்களாலே முடியவில்லை. அந்த வேதங்களே சொல்கின்றன அண்டத்தையும் அணுவையும் கூட அளந்து விடலாம், இதற்கு இடைப்பட்டிருக்கின்ற எல்லா பொருள்களையும் கூட அளந்து விடலாம். ஆனால் பரம்பொருளை, சிவபெருமானை அளக்க முடியாது என்று. அப்படின்னா யாரால் அளக்க முடியும்? யாராலும் அளக்க முடியாது.
ஆக சிவபரம்பொருளை யாராலும் எந்த விதத்திலும் அளக்க முடியாது, அவரை உணரத்தான் முடியும் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். அந்த உணர்தல் என்பது என்னது? அன்பின் மூலமாக. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்தது என்ன சொல்கிறீங்க? அண்டத்தை அளந்தாலும் அளந்துடலாம், அண்டம்ன்றது மிகப்பெரியது. இப்போது இதுதான் சிவபரம்பொருள்னு வச்சுங்க பேச்சுக்கு. அண்டத்தை அளக்கலான்னு சொல்கிறார். அப்படின்னா மிகப்பெரிய அண்டம் அது இங்கே இருக்கு. அப்போ இதை நம்ம அளந்துடுறோம். அதை விட அதை காட்டிலும் மிகப்பெரியவர் பரம்பொருள். ஏன்னா அண்டம் பரம்பொருளுக்குள்ளே அடங்கி இருக்கு. அப்போ அந்த பரம்பொருள் நம்ம எப்படி அளக்கிறது? முடியுமா? முடியல. அப்போ அந்த பரம்பொருளை அவர் எப்படியாப்பட்டவர்? அண்டமே மிகப்பெரியது. அந்த அண்டத்தையே நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த அண்டத்தையே அளந்தாலும் கூட பரம்பொருளை அளக்க முடியவில்லை என்றால் அந்த பரம்பொருளுடைய தன்மை எப்படியாப்பட்டது, எங்கெல்லாம் இருக்கு? ஆகவே தான் நம்ம சொல்கிறோம், பரம்பொருள் பஞ்சபூதங்களாக எல்லா விதமான அண்டங்களாக அணுவிலும் இருக்கின்றார், அண்டங்களை கடந்தும் இருக்கின்றார், நம் உள்ளத்திலும் இருக்கின்றார், எல்லாவற்றிலும் இருக்கின்றார். ஆகவே அவரை நம்மால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. சொல்லுக்கும் பொருளுக்கும் எண்ணத்துக்கும் அவர் எட்டாத திருமூர்த்தி. அந்த பரம்பொருளை நாம் அன்பை கொண்டே உணரலாம். அவர் பேரொளி போன்றவர், பஞ்சபூதமானவர். அவரை நாம் உணரலாம் அன்பால். அளக்க முடியாது, யாராலும் அளக்க முடியாது என்ற கருத்து அவருடைய பெருமை நமக்கு மிக அழகாக வெளிப்படுத்துகின்றது. ஆகவே இந்த பாடலை பாடும் பொழுதே அதை கற்பனை பண்ணி நம்ம பார்க்கணும். அப்போ அவருடைய பெருமை நமக்கு கண்முன் நிற்கும். பாடலை பார்ப்போமா? பேராய அண்டங்கள் பலவும் பிண்ட பேதங்கள் பற்பலவும் பிண்டாண்டத்தின் வாராய பல பொருளும் கடலும் மண்ணும் மலை உலவும் கடல் உலவும் மணலும் வானும் ஊராத வான்மீனும் அணுவும் மற்றை உள்ளனவும் அலந்திடலாம். ஓஹோ, உன்னை ஆறாலம் அளப்பரிது என்று அனந்த வேதம் அறைந்து இழைக்க அதி தூரமாகும் தேவே. ஓம் நம சிவாய. அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி. தவறாமல் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. ஓம் நம சிவாய.